கரூர் சம்பவம் தான் இன்னமும் மீண்டும் மீண்டும் பேசு பொருளாக இருக்கிறது. நேற்று சட்டசபையில் கூட முதலமைச்சர் தெரிவிச்சிருந்தார், சம்பவம் எப்படி நடந்தது, என்னென்ன செஞ்சோம் அப்படின்லாம். எடப்பாடி பழனிசாமி போதிய பாதுகாப்பு அளிச்சிருந்தா இந்த சம்பவம் நடந்திருக்காது, இந்த அசம்பாவிதம் நடந்திருக்காது. ஏற்கனவே 4 மாவட்டங்களுக்கு அவர் போயிருக்கிறார். திருச்சி, திருவாரூர், நாகை, அரியலூர்லாம் போயிருக்கிறாரு. அப்போ அவங்க வந்த கூட்டத்தை பார்த்து நீங்களா போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்கணும். நீங்கள் சொல்கிற போலீஸ் பாதுகாப்பும் போட்ட மாதிரி எங்களுக்கு தெரியல. ஏடிஜிபி ஒன்று சொல்கிறாரு 500ன்னு சொல்கிறாரு, நீங்கள் 600, முதலமைச்சர் 600ன்னு சொல்கிறாரு. இதிலே வித்தியாசம் வருது. பார்க்கும்பொழுது அந்தளவுக்கு இருக்கிற மாதிரி தெரியல. அதாவது எடப்பாடி பழனிசாமி சொன்னதை திருப்ப திருப்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறாரே தவிர பொய் பேசுறதுல கொஞ்சம் கூட அவர் சளைக்கிறதே இல்லை. சட்டப்பேரவையில மாண்புமிகு தமிழக முதல்வர் எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் மிக தெளிவாக எல்லாவற்றையும் ஆதாரங்களோடு பாயிண்ட் பை பாயிண்ட், டைம் பை டைம் என்று சொல்லுகிற விதமாக அழகாக எடுத்து சொல்லியிருக்கார். அங்க உக்காந்து தலையாட்டி கேட்டுக்கிட்டு உள்ள எதாவது பேசினா அங்க ஏதாவது பதில் சொல்லிடுவாங்கன்ட்டு உள்ள கேட்டுக்கிட்டு வெளியில மாத்தி சொல்றேன். உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்லணும்னா, இந்த போஸ்ட்மார்ட்டம் இதெல்லாம் பண்ணும்பொழுது மிக தெளிவாக ஏற்கனவே 2 கட்டில்கள் இருந்தது, எப்படி பண்ணீங்கன்னும் போது நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரும் அதுக்கு தெளிவாக சொன்னாங்க. முதல்வருடைய பதில்களையும் தெளிவாக சொல்றாங்க. 5 படுக்கைகள் போடப்பட்டன. 5 படுக்கைகள் போடப்பட்டு எல்லா இடத்திலிருந்தும் மருத்துவர்கள், செவிலியர்கள் வரவழைக்கப்பட்டு இரவு 1:45 மணிக்கு தொடங்கியது. மறுநாள் மதியம் 1:30 மணிக்கு தான் முடிஞ்சது. சும்மா நைட்டே முடிஞ்சது போயிட்டு வந்தது அப்படின்றது கிடையாது. ஏன் அதை செய்தார்கள் அப்படின்னு இந்த எடப்பாடி எல்லாம் வெளியில பேசும்போது கூட முதல்வர் அதற்கு தெளிவா ஒரு விளக்கம் என்ன சொன்னாங்கன்னா, இவ்வளவு உடல்களையும் வைத்து பாதுகாக்கின்ற குளிர்பதன வசதி என்பது அங்க இல்ல, கரூர்ல அந்த மாதிரி இல்லாத பொழுது இறந்தவர்களுடைய குடும்பங்கள் வெகு விரைவாக எங்க உடம்ப கொடுங்க, எங்க பிள்ளைய கொடுங்க, எங்க பிள்ளைய கொடுங்கன்னு கதறி அழுவும் பொழுது உடனடியாக மருத்துவர்கள் வர வைக்கப்பட்டு இந்த இது செஞ்சாங்க. வெளியில இந்த பிரஸ்ல பேசும்போது மறுபடியும் அதையெல்லாம் கேட்டுட்டு வெளியில ஏன் 3 கட்டில் தான் இருந்தது, ஏன் 2 கட்டில் தான் இருந்தது என்று பேசுகின்ற நிலையை பார்த்தால்